ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விலாக்ஸ். எனக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்கிறதால வாய்ஸ் வந்து இப்படி இருக்கும். வெற்றிலை தீபம் பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் வெற்றிலை தீபம் பற்றி நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6 வெற்றிலை வைத்து 6 தீபங்கள் ஏற்றி தான் வெற்றிலை தீப வழிபாடு செய்யணுமா அப்படிங்கிறது முதல் கொஷினாக இருந்தது. 6 வெற்றிலை வைத்து சென்டராக ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாமா அப்படின்றதையும் கேட்டிருக்கீங்க. அதோட ஷட்கோண கோலம் போட்டு தான் வெற்றிலை தீப வழிபாடு செய்யணுமா அப்படிங்கிறதும் கேட்டிருக்கீங்க. இது எல்லா கொஷின்ஸுக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செஞ்சும் காட்டியிருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வேல் முன்னாடியே வந்துருச்சு, அது பின்னாடியே கந்தபிரானும் வீட்டுக்கு வந்துட்டாரு. வேல் முன்னாடி அனுப்பி விட்டுட்டு வேலவனும் பின்னாடியே வீட்டுக்கு வந்துட்டாரு. வேல் வந்த நாளும் ஸ்பெஷல், வேலவன் வந்த நாளும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். வேல் வந்து லாஸ்ட் சனி பிரதோஷம் போச்சு இல்லையா, அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்திருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதோட தொடர்ந்து முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை, அதுவும் ஹோரை டைமில் வந்திருந்தாரு. செவ்வாய்க்கிழமை மதிய ஹோரை டைமில் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அன்னைக்கு நைட்டு ஹோரையில் அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டையும் பண்ணிட்டேன். அபிஷேகம் பண்ணுறதும் பிரதிஷ்டை பண்ணுறதும் டீட்டெயில்டாக ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாகவே முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட்டில் நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். திருவாட்சியோடு பார்ப்பேன், வித்தவுட் திருவாட்சியோடு பார்ப்பேன். ஃபேஸ் டீட்டெயிலிங் எல்லாம் அழகாக இருக்கா, முகம் வந்து பார்க்க லட்சணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட்லி எல்லாரும் ரீட்டைல் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுக்கறது கிடையாது, எல்லாருமே ஆன்லைன் பேமெண்ட் தான். அதோட ரிட்டர்ன் பாலிசியும் வந்து இருக்கிறது கிடையாது. ஹோல்சேலாக கடை வச்சு சேல் பண்ணுறவங்க கூட கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க மாட்டாங்க, சிப்பிங் சார்ஜ் போடுவாங்க, ரிட்டர்ன் பாலிசி இருக்காது. இதெல்லாம் நான் வந்து நிறைய சர்ச் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் தான் போய் பார்ப்பேன், அழகாக இருக்கும், ட்ரஸ்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேயே தான் நான் நிறைய நாள் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சேம் இதே ஸ்டாச்சுவும் இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்துருந்தேன். அதை கேட்டப்போ அந்த காஸ்ட் வந்து எனக்கு வந்து அஃபோர்டபுளாக இல்லை, அதோட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ரிட்டர்ன் பாலிசியும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சேம் டைம் இந்த அளவுக்கு ஸ்டாச்சுவில் இருக்க டீட்டெயிலிங் வந்து அந்த ஸ்டாச்சுவில் இல்லை. அதனால் எனக்கு அந்த அளவுக்கு வந்து வாங்கணும்னு தோணலை. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலுமே அந்த அளவுக்கு விக்கிரகங்கள் பற்றி நான் விசாரிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு நாள் எனக்கே தோணுச்சு, இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னா ஒன்று அமேசான் இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டாக தான் இருக்கும், ஒய் நாட் ப்ராஸ் அப்படின்னு தோணுச்சு. அப்படி நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த விக்கிரகம் என்னோட கண்ணில் பட்டுச்சு. ரிவ்யூஸ் போய் பார்த்தா ஒருத்தர் வந்து கிளியராக அந்த ஃபோட்டோவும் எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தாரு. அந்த ஃபேஸ் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. முருகன் அப்படின்னாலே அழகு தானே, அந்த அழகு எல்லாமே இந்த விக்கிரகத்தில் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் டக்குன்னு நான் யோசிக்கவே இல்லை, காட்டில் போடலாமா அப்படின்னு ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்கல, ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இந்த விக்கிரகத்தோடு வந்திருக்க இந்த மயிலும் இந்த வேலும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி, அதே போல் திருவாச்சியும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முருகப்பெருமானுடைய விக்கிரகத்துக்கு நம்ம வஸ்திரம்லாம் சாத்தும் போது திருவாச்சி கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அந்த டைமில் அதை ரிமூவ் பண்ணிட்டு அலங்காரம்லாம் முடிச்சதுக்கப்புறமா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். திருவாச்சி இல்லாமலேயும் விக்கிரகங்கள் அழகாக இருந்தது. அது என்னமோ இந்த திருவாட்சியோட இந்த முருகப்பெருமானுடைய விக்கிரகம் பார்த்த உடனே அவ்வளோ அழகா இருந்தது, கோவிலில் இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து ஷார்ட்ஸுக்கு எடுத்த வீடியோ. ஷார்ட்ஸ்ல வந்து நல்ல கிளியரா இருக்கும், அந்த ஃபேஸ் டீடைலிங் எல்லாம் ஷார்ட்ஸ்ல பார்க்கும்போது சூப்பரா தெரியும். வேணும்னா சேனலுக்குள்ள இருக்கிற ஷார்ட்ஸை போய் செக் பண்ணி பாருங்க, அவரோட ஃபேஸ் டீடைலிங் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். இந்த திருவாட்சியில இருக்க டீடைலிங் எல்லாம் கூட சூப்பரா கொடுத்துருக்காங்க. வித்தவுட் திருவாட்சியும் 2-3 ஸ்டாச்சுஸ் நான் வாங்கியிருக்கேன். பெருமாள் ஸ்டாச்சு, விநாயகர் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். அதை நான் இன்னும் உங்களுக்கு காட்டல, பூஜை அறையில் வச்சு அபிஷேக வழிபாடும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அந்த விக்கிரகங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய விக்கிரகமாக தான் வாங்கியிருக்கேன். அந்த விக்கிரகங்களில் கூட அந்த ஃபேஸ் டீட்டெயிலிங் எல்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து வேலூரில் ஃபேமஸாக இருக்கும் பிராஸுக்குன்னே, ஸோ அந்த இடத்துல தான் வாங்கியிருந்தேன். லோக்கல் ஷாப்பில் வாங்கினால லிங்க் எதுவும் ப்ரொவைட் பண்ண முடியாது. இந்த விக்கிரகத்தோட, முருகப்பெருமானுடைய இந்த விக்கிரகத்தோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, டிஸ்கிரிப்ஷன் அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல பின் பண்றேன். ஒரு விக்கிரகம் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் டீட்டெயிலிங் எப்படி இருக்கு, முருகப்பெருமானோட விக்கிரகம் வாங்குறீங்க அப்படின்னா வேல் மயில் இருந்துட்டு வாங்கிடக்கூடாது, அவரோட ஃபேஸ் டீட்டெயிலிங் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. விக்கிரகத்துக்கு அழகு சேர்க்கறதே முகமும் அந்த கண்ணு மூக்கு, இதுதான் வந்து அழகா தெரியும். இதெல்லாம் பார்த்து வாங்குங்க, ஏன்னா நம்மளும் காசு போட்டு தானே வாங்குறோம். பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானை நீங்க பாக்குறீங்க, இல்ல மற்ற விக்கிரகங்களை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணணும். விக்கிரகங்கள் வாங்குற ஐடியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயிலிங் எல்லாம் பார்த்து வாங்குங்க. நம்ம காசு கொடுக்குறோம் இல்லையா, சும்மா பிராஸுக்கு ஒரு ஸ்டாச்சுவா இருந்துட்டா நம்ம வாங்கிடக்கூடாது. அந்த ஃபேஸ் டீட்டெயிலிங் எந்த அளவுக்கு இருக்கும், வேலைப்பாடுக்கு தான் நம்ம காசு தர போறோம். ஒரு விக்கிரகம் நான் வாங்கும் போதும் இதெல்லாம் பார்த்து தான் வாங்கிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி முருகப்பெருமானுடைய விக்கிரகம், ஏன்னா அது வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். மற்ற விக்கிரகங்கள் எல்லாம் நான்
ஷாப்ல வாங்குனதால அந்த அளவுக்கு பயப்படல நானு. வாங்குனதுக்கப்புறம் என்னோட கையில எடுத்து பார்த்த உடனே வொர்த்துதான்னு தோணுச்சு. இந்த பார்சலோட எங்க ஃபேமிலிய பிளெஸ் பண்ற மாதிரி ஒரு நோட் குடுத்திருந்தாங்க. அத படிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அதோட மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய பிரசாதமும் குடுத்து விட்டுருந்தாங்க. சூப்பரா இருந்தது அந்த ஸ்மெல்லு. முருகப்பெருமானுடைய இந்த விக்கிரகத்தோட லிங்க் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை ஹோரை டைம்ல வந்துட்டாரா, அடுத்த நாள் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட முடியல. அன்னைக்கே அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அக்கா வாங்கி கொடுத்த வராகி அம்பாளுடைய விக்கிரகமும் இன்னும் அபிஷேக வழிபாடு செய்யாம இருக்கு. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு உகந்த நாளும் கூட, அதனால 2 பேருக்கும் சேர்த்து அபிஷேக வழிபாடு செய்ய போறேன். அக்கா வாங்கி கொடுத்த வராகி அம்பாளுடைய ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா 50 நாள் ஆனது. அது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஃபேமஸும் கூட. அதில் தான் வாங்கியிருந்தா. நான் வந்து பிராஸ்ல தான் கேட்டிருந்தேன் அக்கா கிட்ட. ஆனால் அவள் வந்து 50 நாள் ஆன ஸ்டாச்சு வந்து வாங்கி கொடுத்துருந்தா. பிராஸ்ல வாங்கியிருந்தா நல்ல பெரிய ஹைட்டான ஸ்டாச்சுவே வாங்கியிருக்கலாம். அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது 50 ஸ்டாச்சூஸ்லாம். இப்போது வராகி அம்பாலோடைய இந்த விக்கிரகம் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ரொம்ப குட்டினா ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சில் இருக்குது. இருந்தாலும் அந்த ஃபேஸ் டீட்டெயிலிங் எல்லாம் அந்த குட்டி ஸ்டாச்சூஸ்லேயே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஒரு டீட்டெயிலிங் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம நோட் பண்ணோன்னா தெரியும். அந்த சாரீ ட்ரேப் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த அம்பாளுடைய விரல்களில் இருக்க நெகங்களாக இருக்கட்டும், எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வாங்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ குட்டி ஸ்டாச்சு வேண்டாம், நம்ம பிராஸில் வாங்கிக்கலாம் கொஞ்சம் பெருசாகவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவள் வந்து கம்பல்சரி இந்த ஸ்டாச்சு தான் வாங்குவேன், இதில் இருக்க டீட்டெயிலிங் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி அதை வாங்கி கொடுத்தா. வாங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்டாச்சுவில் இருக்க டீட்டெயிலிங், அந்த ஸ்டாச்சுவோட அருமையே எனக்கு புரிஞ்சது. ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. எனக்கு வந்து அதை வந்து நம்மளா இதை வேண்டான்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வாங்குற ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் அந்த ஃபேஸ் டீட்டெயிலிங் வந்து எனக்கு அழகாக அமைஞ்சிடுது. அபிஷேகத்துக்கு தேவையான வேலைகள், அபிஷேக பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதோட நிவேதன பிளேட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மார்னிங்கே மாக்கோலம் சட்கோண கோலம் போட்டு பூஜை வழிபாடெல்லாம் செஞ்சுட்டேன். இருந்தாலும் இப்போ அபிஷேகம் பண்ணுறோம் அப்படிங்கிறதால அகெயின் இன்னொரு வாட்டி நான் போட போகிறேன். இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நம்ம மாக்கோலம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாவை அரைச்சி நம்ம ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் நல்லாவே யூஸ் ஆகுது. இது நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் கொடுக்குறேன். மாக்கோலத்துக்கு அரிசி ஊற வைக்கணும், அதுக்கு வெயிட் பண்ணணும், அதை அரைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் அர்ஜென்ட் டைமில் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டைம் இருக்கும்போது இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த 48 டேஸும் தினமும் சத்கோண கோலம் போடணும், தினமும் பச்சரிசி ஊற வச்சு அதை வந்து அரைச்சி என்னால் ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது. இதை வந்து டக்குன்னு எடுத்து ஊற போட்டு சத்கோண கோலம் போட்டு வழிபாடு செஞ்சு முடிச்சுடுறேன். இதை நம்ம ரெடி பண்ணும்போது நல்ல வெயிலில் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப் டு 3 மந்த்ஸ் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். 48 டேஸ் விரதம் இருந்தாலும் சரி, 21 டேஸ் விரதம் இருந்தாலும் சரி, அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஃபுல் டே விரதம் இருந்தாலும் சரி, இந்த சத்கோண கோலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 48 டேஸ் விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 21 டேஸ் விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சத்கோண கோலம் தினமுமே மாற்றிடுங்க. அடுத்த நாள் புதுசாக சத்கோண கோலம் போட்டு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த சத்கோண கோலம் எதுக்கு போடுறோம், அந்த ஓம் சரவணபவ அப்படிங்கிற ஒரு நாமத்துக்கான அர்த்தம், அதோட சக்தி என்ன அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். சத்கோண கோலம் அப்படிங்கிறத தம்ப்லைனாவே கொடுத்துருப்பேன். இப்போது வெற்றிலை தீபம் பற்றி நிறைய டவுட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதுக்கான ஆன்சர் வந்து நான் செஞ்சே காட்டியிருக்கேன். முதல்ல சத்கோண கோலம் போட்டுக்கோங்க. ஒரு 6 வெற்றிலை எடுத்து அதுக்கு சந்தனத்தாலேயோ இல்ல மஞ்சளாலேயோ பொட்டு வச்சு குங்குமம் இட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க சத்கோண கோலத்துக்கும் சந்தனம் குங்குமம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கும் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. இப்போ இந்த 6 வெற்றிலையையும் நம்ம சத்கோண கோலத்துல ஓம் சரவண பவன் எழுதியிருப்போம் இல்லையா, அந்த 6 முனைகள், கூர்மையான முனைகளில் 6 வெற்றிலையை வச்சுக்கலாம். இதில் மெயினாக நம்ம செய்ய வேண்டியது வெற்றிலையோட காம்பை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ண காம்பை எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். 6 வெற்றிலை கணக்கு எடுத்துக்கிட்டு 6 வெற்றிலை அந்த கூர்மையான பகுதிகளை நோக்கி நம்ம வச்சுருக்கோம். அந்த 6 வெற்றிலைக்கு மேலே 6 தீபங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டு 6 விளக்கு, மண் விளக்காக இருந்தால் ரொம்ப சிறப்பு. 6 வெற்றிலை மேலே 6 தீப விளக்கு வச்சதுக்கப்புறமா பூவால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். செவ்வரளி பூ ரொம்ப ரொம்ப உகந்தது. அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்ககிட்ட இருக்கிற பூவை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். பூவுக்கு மேலே ஒரு டாட்ல குங்குமம் வச்சுக்கோங்க, அது பார்க்கவும் அழகாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு தீபங்கள் ஏற்றி நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிருக்க காம்பு இருக்கு இல்லையா, ஒரு தீபத்துலேயும் ஒரு காம்பு செப்பரேட் பண்ணி போட்டுருங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வெற்றிலை தீப வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த வெற்றிலையோட காம்பு ரிமூவ் பண்ணி அந்த விளக்குலையே போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும்.
அந்த காம்போட வெற்றிலை தீப வழிபாடு செய்யறதுல எந்த ஒரு பலனும் கிடைக்காது. அந்த காம்பு ரிமூவ் பண்ணி அந்த விளக்குலயே போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது தான் சரியான முறை. வெற்றிலை தீப வழிபாட்டுக்கு நெய் இருந்தா ரொம்ப ரொம்ப உகந்தது. அது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் இருந்தா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விளக்குல நீங்க காம்பு போடுறீங்க இல்லையா, அதை நீங்க முன்னாடியே போட்டுடலாம். இல்லைன்னா தீபம் ஏத்துனதுக்கு அப்புறமாவும் போடலாம். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். இப்போ நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். ஷட்கோண கோலம் போட்டு 6 வெற்றிலை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு 6 விளக்கு வச்சு வழிபாடு செஞ்சிருந்தோம். அடுத்து ஒரே ஒரு தீபம் சென்டராக வச்சு 6 வெற்றிலை வச்சு ஒரே ஒரு தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக நான் இதை செஞ்சு காட்டியிருக்கேன். ஒரு பித்தளை பிளேட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்னதாக இருக்கிறதால இதிலேயே செஞ்சு காட்டியிருக்கேன். அந்த பிளேட்டுக்கும் சந்தன குங்குமம், ஒரு பட்டை இழுக்கிறதா இருந்தால் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த பட்டை இழுக்க முடிஞ்சால் பட்டை இழுத்து குங்குமம் வச்சுக்கோங்க. நான் செஞ்சு காட்டியிருக்கிற மாதிரி வெற்றிலையோட காம்புகள்லாம் எடுத்து அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த 6 வெற்றிலையையும் நம்ம எடுத்து வச்சிருக்க பித்தளை பிளேட்டில் ஒரு பூ வடிவத்தில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. சென்டர் ஒரு விளக்கு வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிருக்க அந்த 6 வெற்றிலையோட காம்புகள் எல்லாத்தையும் இந்த ஒரு விளக்குலயே போட்டுடுங்க. அவ்வளவுதான். பூவால அலங்காரம் பண்ணிக்கோங்க. பூவுக்கு ஒரு பொட்டும் வச்சுக்கோங்க. இப்போ தீபம் ஏற்றி வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சதும் கரெக்ட் தான், இப்போ செய்யறதும் கரெக்ட் தான். இதுல எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். இந்த பிளேட்டை கொண்டு போய் ஷட்கோண கோலத்தோட சென்டரா வச்சிருங்க. நான் ஆல்ரெடி ஷட்கோண கோலத்தில் தீபம் ஏற்றிட்டேன் அப்படிங்கிறதால இதை செப்பரேட்டாக செஞ்சு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக காட்டியிருக்கேன். வெற்றிலை தீபத்துக்கு 6 விளக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு விளக்கு ஏற்றி இந்த மாதிரியும் வழிபடலாம். நான் ஃபஸ்ட்டு காட்டியிருக்கிறதும் கரெக்டு தான், இப்படி செஞ்சாலும் கரெக்டு தான். ஆனால் வெற்றிலை மட்டும் 6 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த ஓட்டையாக இருக்கிற வெற்றிலை, பழைய வெற்றிலை, ஏதாவது வாடி போனது அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதுங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கேட்ட கொஷனுக்கு நான் செஞ்சும் காட்டிட்டேன். நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். 6 விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு விளக்கு ஏற்றி 6 வெற்றிலை வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். தீபங்கள் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக தூபம் போட்டுட்டு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு, வராகி அம்பாளுக்கு, வேலுக்கும் சேர்த்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன். முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாலே அது எவ்வளோ பெரிய பாக்கியம். கோடி புண்ணியம் செஞ்ச ஒரு பலன் கிடைக்கும். அபிஷேகம் பண்ணுற வீடியோ நான் பார்க்குறேன். டிவிலேயே கந்த சஷ்டி கவசம் நம்ம 6 மணிக்கு போட்டுட்டோம் அப்படின்னா அதில் அபிஷேகங்கள்லாம் நடக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது மனசில் எந்த ஒரு பாரமும் இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம தேவையில்லாத ஒரு எண்ணங்கள் எதுவுமே நம்ம மனசுக்குள்ளே வராது. என்னெல்லாம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலேஜ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சாமியோட நாட்டம், இந்த கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் இருக்கும். ஸ்டில் எனக்கு அந்த ஒரு நாட்டம் இருக்காது. சாமியா சரி கும்பிடலாம், எல்லாரும் செஞ்சு வச்சுருவாங்க, கற்பூரம் ஏற்றுவாங்க. அந்த டைமில் நான் சாமி கும்பிடுவேன். கோவிலுக்கு போகிறோமா, உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடுவேன். எந்த ஒரு வேண்டுதல் எதுவுமே என்னோட மனசில் இருக்காது. சாமியை பார்க்கணுமா பார்த்துட்டு வந்துடுவேன். அப்படி தான் நான் இருந்தேன். இப்போ என்னை பார்க்குறவங்க எல்லாம் நீ அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்ட, ஸ்கூல் படிக்கும்போது இருந்த மாதிரி இல்லை, காலேஜ் படிக்கும்போது இருந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் ரிலேட்டிவ்ஸுமே அதை சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லோரும் கேட்கும் போது எனக்கே தோணும், ஆமாம் நம்ம அப்படி இருந்திருக்கோம். சடனாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும்போது இவங்க அப்படி கேட்க தான் செய்வாங்க. இது அவ்வளோ பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. கடவுள் நாட்டத்தோட கடவுள் தான் எல்லாம் அப்படிங்கிறத உணர்றது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதுக்காக கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் நான் இருக்கல. இருந்தாலும் அந்த நாட்டம் ரொம்ப ஈடுபாடோடு செய்கிறது அப்படிங்கிறது இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். அதனால சடனாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை பார்க்குறவங்களுக்கு நான் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுவேன் அவங்களுக்கு. எஸ்பெஷலி காலேஜ் மேட், அதுக்கப்புறம் ஜூனியர் பசங்க தான் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா வீடியோஸ்லாம் அதிகமாக பார்க்குவாங்க அப்படிங்கிறதால அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஷையாக தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் கடவுள்கள் பற்றி பேச 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 அவங்களுக்கு பூஜைகள் பண்ண பண்ண எனக்கே ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. எனக்கு வேல் பூஜை செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வேல் பூஜை செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு அது கனவாகவே மாறிடுச்சு. சரி நம்மளால் செய்ய முடியாது போல், கடவுளோட அனுகிரகம் இருந்தால் தானே அது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாக நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வராகி அம்பாலோடைய இந்த ஐம்பொன் ஸ்டாச்சு அக்கா வாங்கிட்டு என் கையில் கொடுத்தா. அதிலிருந்து இந்த விக்கிரகங்கள் வாங்குறது எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. வாங்கிட்டே இருக்கேன். அக்காவுடைய கைராசியா என்னன்னு தெரியல, அவள் மூலயமா ஒரு அனுகிரகம் மாதிரி எனக்கு கிடைச்சி இந்த விக்கிரகங்கள் வாங்குற ஒரு இது வந்துருச்சு எனக்கு. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் இந்த விக்கிரக வழிபாடு, அபிஷேக வழிபாடு இதுதான் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கடவுளோட அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அந்த ஞான ஒளி யாருக்கெல்லாம் கிடைச்சி நீங்களும் அபிஷேக வழிபாடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா?
இன்னைக்கு ஒரு 5 அபிஷேக பொருட்கள் எடுத்து அபிஷேக வழிபாடு செஞ்சிருக்கேன். கடவுளுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு கோடான கோடி புண்ணியம் செஞ்சிருந்தாதான் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அந்த அபிஷேகங்கள் என்னோட கையால கடவுளுக்கு நான் செய்கிறேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியமாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியல. இப்பெல்லாம் எனக்குள்ள இருக்கிற ஒரு சில மாற்றத்தை என்னாலேயே நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள வந்திருக்கு. அந்த மாற்றங்கள் எனக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு. இந்த 48 டேஸ் விரதம் இருந்து வழிபாடு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்த உடனே எனக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருந்தது. இதுக்கு முன்னாடி இவ்வளோ லாங் பீரியடுக்கு நான் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சது கிடையாது. சஷ்டி விரதம் இருப்பேன், 7 டேஸ் அந்த மாதிரி இருந்திருக்கேன். ஒரு நாள், ஒரு 3 நாட்கள், 7 நாட்கள் அந்த மாதிரி நான் விரதம் இருந்திருக்கேன். இந்த மாதிரி 48 டேஸுமே விரதம் இருந்து வழிபாடு செய்யறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்க, இப்போ விக்கிரகம் வாங்கிட்டோம், வேல் வாங்கிட்டோம், நம்மளுக்கு பிடிச்ச விக்கிரகங்கள்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு எந்தெந்த நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களா வருதோ அந்த நாட்களில் எல்லாம் முருகப்பெருமானுக்கும் வேல் வச்சிருந்தீங்கன்னா வேலுக்கும் அபிஷேக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த விக்கிரகம் வச்சிருந்தாலும் சரி, அந்தந்த கடவுளுக்கு உகந்த நாட்கள்ல அபிஷேகம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அந்தந்த நாட்கள் வரும்போது நீங்க அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யணும். இப்போ முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்றீங்க, வேல் வச்சு வழிபாடு செய்றீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்த சிறப்பான நாட்கள் வரும் இல்லையா, அந்தந்த நாட்கள்ல அபிஷேக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். கலியுக கடவுளான கந்த கடவுள் குடியிருந்து நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிக்கிற இடம் தான் அறுபடை வீடு அப்படின்னு சொல்றோம். அறுபடை வீட்டுக்கும் போக முடியாதவங்க இருப்பாங்க. உங்க வீட்லயே நீங்க அறுபடை முருகனையும் மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. அந்த அறுபடைக்கு போயிட்டு நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்குமோ அதை நம்ம வீட்ல இருந்தே மன பக்தியோட, மன தூய்மையோட, மனசை ஒருநிலைப்படுத்தி முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி வீட்லயே பக்தியோடு வழிபாடு செய்யறது மூலயமா அறுபடைகளுக்கு போயிட்டு என்ன மாதிரி பலன்கள் எல்லாம் கிடைக்குமோ அந்த எல்லா பலன்களையும் உங்களுக்கு வாரி வழங்குறதுக்கு கந்தபிரான் ஓடோடி வந்துருவாரு. நான் லாஸ்ட் கொடுத்திருந்த வீடியோல சொல்லியிருந்தேன், சிவபெருமான் கோவிலுக்கு போனாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்டிருந்து தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் முருகப்பெருமான் வீட்டுக்கு வந்தப்ப அவருக்கு அபிஷேக வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல அந்த காரணமே இல்லாம ஒரு துளி கண்ணீர் அப்படிங்கிறது வந்தது. நான் சொன்ன மாதிரியே எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எதனால நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது. கடவுள் அப்படிங்கிறவரு நமக்கு தாய் மாதிரி. அந்த தாயை பார்க்கும்போது நம்மளையே அறியாம ஒரு வித ஈர்ப்புங்க அது. அதனாலதான் நம்மள நிறைய பேருக்கு கடவுளை பார்த்த உடனே அந்த ஈர்ப்புனால தான் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் அப்படிங்கிறது வருது. இது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வித உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித உணர்வு தான். அதனால ஆண்டவனை பார்க்கும்போது வரக்கூடிய அந்த கண்ணீர் அப்படிங்கிறத நம்ம உரிமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு சில கடவுள்களோட உருவத்தை பார்த்தாதான் எனக்கு இந்த மாதிரி கண்ணீர் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது எதனால அப்படின்னா இந்த உரிமை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உரிமை, அதே போலதான் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உரிமை தான் அந்த ஒரு சொட்டு கண்ணீர். அந்த உரிமை அப்படிங்கிறது எந்த தெய்வத்திற்கும் நமக்கும் இடையில் இருக்கிறதோ அந்த இடத்துல நிச்சயமா ஒரு சொட்டு கண்ணீர் அப்படிங்கிறது வெளிப்படும். அந்த தெய்வத்தை பார்க்கும்போது ஒன்று இன்பத்தோட உச்சியிலிருந்து நமக்கு கண்ணீர் வரும், அப்படி இல்லையா துன்பத்தோட உச்சியிலிருந்து கண்ணீர் வரும். இது எல்லாருக்குமே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஒன்று உரிமை இருக்கிற இடத்துல அந்த கண்ணீர் அப்படிங்கிறது வெளிப்படும். அப்படி இல்லைன்னா தூய்மை தன்மையோட வெளிப்பாடா கூட இருக்கலாம். உள்ளத்தோட உருக்கத்தின் வெளிப்பாடு எது அப்படின்னா அது கண்ணீர் தான். உள்ளம் உருகுகிறது அப்படிங்கிறத நம்மளால எப்படி வெளியே காட்ட முடியும்? ஒருத்தர் மேல அதீதமான அன்பு இருக்கு, அளவுக்கு அதிகமான பிரியம் இருக்கு, அதை எப்படி நம்மளால காட்ட முடியும்? அது யாரா வேணா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அதீதமான அன்பு பாசம் இருக்கு அப்படின்னா அதை வார்த்தைகளால நீங்க எவ்வளோ சொன்னாலும் அது புரியாது. வார்த்தைகளால விளக்க முடியாத அந்த அன்பு பாசத்தை ஒரு 2 சொட்டு கண்ணீர் காட்டிடும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருக்காகவும் நம்மளால சிரிக்க முடியும், ஆனா எல்லாருக்காகவும் நம்மளால அழ முடியாது. அது ரொம்ப கஷ்டமும் கூட. யாருக்காக வேணாலும் சிரிச்சுட்டு போயிடலாம், யாராவது பார்த்தோம் அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சிரிக்கிறது அப்படிங்கிறது சுலபமான விஷயம். ஆனா இந்த உலகத்துல மற்ற உயிர்களுக்காக நம்மளோட கண்ணில இருந்து கண்ணீர் வருது அப்படின்னா உரிமை அப்படிங்கிறது இருந்தாதான் நமக்குள்ள இருக்கிற அந்த கண்ணீர் அப்படிங்கிறது வெளிப்படும். எந்த இடத்துல உரிமை இருக்கிறதோ, எந்த இடத்துல அன்பு இருக்கிறதோ அந்த
அந்த இடத்துல தான் கண்ணீர் அப்படிங்கிறது வரும். உலகத்துல எத்தனையோ உயிர்கள் தினமும் போய்கிட்டு தான் இருக்கு. எத்தனையோ உயிர்கள் தினமும் துன்பப்பட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் ஈஸியா காஃபி குடிச்சுக்கிட்டே பேப்பர் படிச்சுக்கிட்டு நம்ம அதை கடந்து போயிடுறோம். ஆனா நமக்கு உரிமையானவர்களுக்கு, அன்பானவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது. அது ஏன்னா உரிமையும் அன்பும் அந்த இடத்துல இருக்கிறதால தான் நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியறது இல்ல. இதுதாங்க உடலின் உள்ளத்தின் வெளிப்பாடு. அதே மாதிரி தான் எந்த இறைவனிடத்தில் உங்களுக்கு உரிமையும் அன்பும் அதிகமாக இருக்கிறதோ அது நம்மளையும் அறியாமல் நம்மளோட மனசு வெளிப்படுத்தக்கூடியது தான் அந்த கண்ணீர் அப்படிங்கிறது. அதனால இனிமே கடவுள் முன்னாடி உங்களுக்கு கண்ணீர் வருதுன்னா அது தவறான விஷயம்லாம் கிடையாது. கடவுள்கிட்ட உரிமையும் அன்பும் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால கடவுளை பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணீர் வருது அப்படிங்கறத ஒரு பெரிய பிரச்சனையா நீங்க பார்க்க கூடாது. அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த பந்தத்தை உரிமை அப்படிங்கிற பெயர் சொல்லி கண்ணீர் என்ற வெளி தோற்றத்தோட நம்மளுக்கு காட்டுறாரு. இதுக்கப்புறம் கடவுளை பார்த்து கண்ணீர் வருது அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட எல்லாவித உரிமையும் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அபிஷேகத்திற்காக ஒரு 5 பொருட்கள் வச்சு இன்னைக்கு அபிஷேக வழிபாடு செஞ்சு முடிச்சிருக்கேன். பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், அதோட கடைசியா பஞ்சாமிர்த அபிஷேகமும் செஞ்சு முடிச்சிருக்கேன். அபிஷேக வழிபாடு செய்யும் போது கடைசியா பன்னீரால அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த ஸ்மெல் அப்படியே நீடிச்சிருக்கும். வீட்டில் பன்னீர் தீந்துடுச்சு, அதனால பஞ்சாமிர்தத்தோட முடிச்சுக்கிட்டேன். இப்போ சந்தன அலங்காரம் தான் பண்ண போறேன். வராகி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணும்போது நான் கையில் எடுத்தும் காட்டியிருக்கேன். அந்த ஃபேஸ் டீட்டெயிலிங் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. சின்ன சிலையா இருந்தாலும் அந்த டீட்டெயிலிங் சூப்பரா இருக்கும். அதை நான் கையில் எடுத்து காட்டியிருக்கேன். அதை நோட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கடவுள் மீதான பக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கடவுளுக்கு பக்தியோட வழிபாடு செய்யறோம் அப்படின்னு சொல்றோம். அந்த வழிபாடு செய்யும் போது அந்த வழிபாடு எப்படி இருக்கணும்? கடவுளுக்கு வழிபாடு செய்யும் போது அந்த மனநிலை அப்படிங்கிறது ஒரே நோக்கத்தோட இருக்கணும். ஒரே மனநிலையோட, ஒரே நோக்கத்தோட, நம்மளுடைய கவனம் யாரை சார்ந்தும் இல்லாமல் நாமும் இறைவனும் மட்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட தான் பூஜை வழிபாடு செய்யணும். வழிபாட்டோட மிக முக்கியமான இடமே கவனத்தோட வழிபாடு செய்யறது தான். எண்ணங்கள் சிதறாமல் கடவுள் மட்டுமே நம்மளோட எண்ணத்துல இருக்கணும். பூஜை வழிபாடு செய்யும் போது இறைவன் அப்படிங்கிறத தாண்டி மற்ற எந்த ஒரு எண்ணங்களும், எந்த ஒரு தாட் ப்ராசஸும் உங்களோட மைண்ட்குள்ள இருக்கக்கூடாது. பூஜை வழிபாடு செய்யும் போது இறைவனை மட்டும் நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வெளியே பாருங்க. அந்த பூஜை அப்படிங்கிறது ரொம்ப நிறைவா ஃபீல் பண்ணுவீங்க. வழிபாடு செய்யும் போது தான் நம்மளுக்கு தேவையே இல்லாத விஷயங்கள் எல்லாம் நம்மளோட மைண்டுக்குள்ள வரும். அதெல்லாம் தகர்த்துட்டு இறைவனை மட்டும் நினைச்சு உங்களோட எண்ணங்கள் முழுக்க இறைவனை கொண்டு நிறுத்தி பாருங்க. அந்த வழிபாட்டிற்கான பலன் அப்படிங்கிறது அதீதமா இருக்கும். கோவிலாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க பூஜை அறையில வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த கவனச்சிதறல் இல்லாமல் வழிபாடு செய்யறது தான் 100% தூய்மையான பக்தி வழிபாடு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கலாம். கவனச்சிதறல் இல்லாமல் உங்களோட பக்தியை கடவுளுக்கு காட்டுங்க. எண்ணங்கள் சிதறாமல் உங்களோட உண்மையான தூய்மையான பக்தியை கடவுளிடத்துல செலுத்துறது தான் உண்மையான வழிபாடு. சித்தர்களா இருக்கட்டும், ஞானிகளா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் கூட மனிதர்கள் தானே. அவங்களால மட்டும் இறை சிந்தனையோடு எல்லா விஷயத்திலுமே இறை சிந்தனையோடு இருக்கிறது எப்படி முடியுது? அவங்களுக்கும் எண்ணச்சிதறல் அப்படிங்கிறது நிச்சயமா இருந்திருக்கு. சித்தர்கள் ஞானிகளுக்கே எண்ணச்சிதறல் இருந்திருக்கு. நமக்கு இருக்கிறது அவ்வளவு பெரிய தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டா கரெக்ட் தான். சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் கூட அந்த எண்ணச்சிதறல்கள் இருந்திருக்கு. நமக்கு இருக்கிறது பெரிய தப்பு கிடையாது தான். ஆனா சித்தர்களும் ஞானிகளும் அந்த எண்ணச்சிதறலை கட்டுப்படுத்தி இறை சிந்தனையோடு இறை வழிபாடு செஞ்சதால தான் இன்னைக்கு ஞானிகளாகவும் சித்தர்களாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சாதாரணமா நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா கூட பூசாரிக்கு 50 ரூபாய் போடலாமா, 100 ரூபாய் போடலாமா, உண்டியல்ல எவ்வளோ போடுறது, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான எண்ணச்சிதறல்களோட தான் இறை வழிபாடு நம்ம இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இது கோவில்ல மட்டும் கிடையாது, வீட்டுல பூஜை அறையில கூட நம்மளோட எண்ணச்சிதறல்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். இறைவனை சரணாகதி அடையிறது அப்படிங்கிறது அடுத்த கட்டம். எண்ணச்சிதறல் இல்லாமல் இறை வழிபாடு செய்யறோமா அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கணும். அந்த எண்ணச்சிதறலை கட்டுப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்தி இறை வழிபாடு செய்யுங்க. அதுதான் உண்மையான இறை வழிபாடு. எண்ணச்சிதறல்கள் இல்லாமல் இறை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அடுத்து இறைவன் கிட்ட எந்த மாதிரியெல்லாம் வேண்டுதல் வைக்கணும், எந்த மாதிரியெல்லாம் வேண்டக்கூடாது அப்படிங்கறத சொல்றேன். இறைவன் கிட்ட எப்படி வேண்டணும், எப்படி வேண்டக்கூடாது, நம்மளோட வேண்டுதலை எப்படி இறைவன் கிட்ட சொன்னா என்ன இருக்கு? நம்ம எப்படியோ ஒண்ணு வேண்டுதலை இறைவன் கிட்ட சொல்லிடுறோமா, அது போதாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன வேண்டணும், வேண்டக்கூடாத விஷயங்கள் கூட இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி
சொல்லி வேண்டுதல் வைக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு வகையான வேண்டுதல். என்னுடைய எதிராளி நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறது தவறு. கடவுள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் வேண்டுதல் வச்சோன்னா அவர் என்ன நினைப்பாரு? உனக்கு நல்ல புத்தியே வராதா? எவ்வளோ நல்ல புத்திகள் நான் கொடுத்தாலும் அதை யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கியே, இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களோடவே சுத்துறியே அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாரு. அதனால பகைமை குணத்தோட எந்த ஒரு கடவுள்கிட்டையும் உங்களோட வேண்டுதலை வைக்காதீங்க. அது நிச்சயமா நிறைவேறாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான ஒரு பந்தம் எவ்வளவு புனிதமானதோ அதே மாதிரி தான் இறைவனுக்கும் நமக்கும் இடையிலான அந்த பந்தம். ஒரு தாய்கிட்ட போயிட்டு அவன் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. உன்னோட எண்ணம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி தான் இறைவனும் நினைப்பாரு. அதனால இறைவன் கிட்ட எப்படி வேண்டணும் அப்படின்னுட்டு ஒரு நியதி இருக்கு. நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் தான் வைக்கணுமோ தவிர நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பகைமை உணர்வோட வேண்டுதல் வேண்டக்கூடாது. அடுத்து நம்ம எல்லாரும் பண்ற ஒரு விஷயம்தான், நீ எனக்கு இதை செஞ்சனா நான் உனக்கு இதை செய்வேன். வேண்டுதலே இந்த மாதிரி வேண்டுதல்கள் நம்ம நிறைய வேண்டியிருப்போம். உதாரணத்துக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னா, திருமணம் ஆயிடுச்சுன்னா, குழந்தை பிறந்துடுச்சுன்னா, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், நீ அதை செஞ்சேன்னா நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு டீலிங் நம்ம பேசுவோம். நம்மளால என்ன முடியுதோ அவர்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வேண்டுதலை வைப்போம். நீ எனக்கு இதை செஞ்சேன்னா வெள்ளியில வேல் வாங்கி வைக்கிறேன், ஒரு பட்டு புடவை வாங்கி சாத்துறேன், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைப்போம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம வேண்டுதல் வைக்கும் போது அந்த வேண்டுதல்ல நம்மளுடைய ஆணவமும் கலந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை. நீ செஞ்சினா தந்தினா அப்போ நம்பிக்கை இல்லாம தானே நம்ம இந்த வேண்டுதலை வைக்கிறோம். நீ தந்தே ஆகணும், உன்னை விட்டா வேற யாரு இருக்கா, உன்னை விட்டா வேற வழியே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையோடு நம்மளோட வேண்டுதலை வேண்டணும். இந்த மாதிரி வேண்டுறது எப்படி இருக்கு? நீ இதை செஞ்சா நான் இதை உனக்கு செய்யறேன் அப்படின்னு ஆணவத்தோட ஒரு வேண்டுதல் வைக்கிறது அப்படிங்கிறது செய்யக்கூடாத ஒன்று. இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட தானே வேண்ட முடியும். இது தவறா அப்படின்னு சொல்லி கேட்டா அது தவறு கிடையாது. வேண்டும் முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அன்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அன்பிற்கு அடிப்பணியாதோர் இருக்காரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அன்பு கலந்த பக்தியோட கேட்டா இறைவன் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. கடவுள்கிட்ட வேண்டும் போது, கடவுளே நீ மட்டும்தான் எனக்கு கதி, நீ தான் என்னோட நம்பிக்கை, நீ தான் என்னோட துணை, உன்னை தான் நம்பி இருக்கேன், எனக்கு இந்த வேலையை கொடு, என்னோட மாச சம்பளத்துல உனக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி வேண்டதுக்கும், நீ எனக்கு இதை கொடுத்தா நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி வேண்டதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்மளோட தேவையை இறைவன் கிட்ட கேட்கிறோம். அந்த மாதிரி கேட்கும் போது நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்பவர் இல்லையா அவர்கிட்ட பணிவா அன்பா கேட்கணும். ஆணவத்தோடு கேட்டா ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. மனிதர்களே ஆணவத்தோடு ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. இவர் கடவுள் இல்லையா? அதனால கடவுள்கிட்ட ஒரு விஷயத்த, நமக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்ம வேண்டுறோம் அப்படின்னா அடக்கத்தோட பணிவோட பக்தியோட அன்போட வேண்டணும். நிர்கதியா நிக்கிற என்ன காப்பாத்த யாரும் கிடையாது, தாய் போல என்னை நீதான் செய் போல அணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி மனம் உருக்கத்தோட இறைவன் கிட்ட வேண்டணும். நம்ம எந்த அளவுக்கு உருகி உருகி இறைவனை வேண்டுகிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் ஒரு படியா இறங்கி நம்ம கிட்ட ஓடோடி வந்துருவாரு. அதனால கடவுள்கிட்ட வேண்டுதல் வேண்டும் போது இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு தவறான விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா அந்த இடத்துல கடவுள்கிட்ட வேண்டுதல் வேண்டக்கூடாது. இந்த விஷயம் சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, ஒரு சாக்லேட்காகவோ ஒரு பிஸ்கெட்காகவோ வீட்டுல இருக்க உண்டியில இருந்து காசு எடுக்கிறது, அப்பா சட்டப்பையில இருந்து காசு எடுத்துட்டு போய் வாங்கி சாப்பிடுறது. அந்த டைம்ல அப்பா பிள்ளையார், அப்பா முருகா நான் திருடுறேன், இந்த திருடுறது அம்மா கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க. ஸோ அந்த சின்ன வயசுல இருந்தே ஒரு தப்பு பண்ணா கூட கடவுளை துணைக்கு அழைக்கிறது அப்படிங்கிறது அந்த சின்ன வயசுல இருந்தே நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அது அப்படியே கண்டினியூ ஆகி வளர்ந்து நம்ம பெரியவங்களாகி பெரிய தப்பு பண்ணா கூட அந்த இடத்துலயும் கடவுளை துணைக்கு அழைக்கிறோம். சப்போஸ் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீ என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கோபப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தவறான விஷயம் அப்படின்னு தெரியுதா, கடவுளை துணைக்கு அழைக்காதீங்க. எப்படியும் நம்ம மாட்டிக்க தானே போறோம், அதுக்கு ஏன் கடவுளோட துணை? தவறான விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கடவுளோட துணையோ கடவுளோட அனுகிரகமோ கடவுளோட அருளோ உங்களுக்கு கிடைக்காது. உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி கடவுளோட துணை வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டாதீங்க, அது நடக்காது.
யாருக்கும் துன்பம் தராமல் அது நல்ல விஷயமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த கடவுளோட துணை நீங்கள் வேண்டாமலேயே உங்களுக்கு கிடைக்கும். நமக்காக வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. கொஞ்சம் உலக நன்மைக்கும் வேண்டுதல் வைக்கணும். யார் எப்படி போனா என்ன இருக்கு, என்ன மட்டும் நீ நல்லா வச்சுக்கோ, கடவுளே நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கக்கூடாது. உலகம் நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும். உலகம் இல்லைன்னா நம்மளால அந்த இடத்துல இருக்க முடியுமா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் நம்மளால நல்லா இருக்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு 4 விதத்தில் நல்லது செஞ்சுருந்தாலே போதும். நம்ம கஷ்டப்படுறப்போ அவங்க மூலியமா கடவுளே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நம்மளை நல்லவங்களா காட்டிக்கிறது மட்டும் பெருசு கிடையாது. அவங்கள எந்த விதத்துலையும் நம்ம ஏமாற்றி இருக்கக்கூடாது, கஷ்டப்படுத்தி இருக்கக்கூடாது, அபகரிச்சிருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச நன்மைகள் மட்டும்தான் நம்ம செய்யணும். இறைவன் கிட்ட வேண்டும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வேண்டுங்க. முதல்ல சொன்ன அந்த எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் அவர்களையும் நல்லா வச்சுக்கும், அவர்கள் மூலயமாக உங்களை நல்லபடியாக காப்பாற்றக்கூடிய ஒரு வேண்டுதல் அது. ஒரு குழந்தையோட பசி அறிந்து அந்த குழந்தையோட பசியை தீர்ப்பவள் தாய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அது குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. அது அழுது அதோட பசியை தாய்க்கு தெரிவிச்சு அதோட பசியை அதுவே தீர்த்துக்குது இல்லையா? அதுல குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்ம பசின்னு அழுத உடனே நம்மளோட தாய் நம்மளை அரவணைச்சு நம்மளோட பசியை தீர்த்துட்டாலே அப்படின்னு சொல்லி அதுல ஒரு வித மகிழ்ச்சி அடையும் குழந்தை. நம்மளோட தாய் எவ்வளவு உயர்ந்தவள் அப்படிங்கிறது தான் அந்த மகிழ்ச்சியோட அர்த்தம். அதே மாதிரி தான் நம்மளும் இறைவன் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு அது நிறைவேறிடுது அப்படின்னா அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், பேரின்பமாக இருக்கும். மகிழ்ச்சியோட உச்சகட்டத்துக்கு, பேரின்பத்தின் உச்சகட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். சில பேருக்கு அது நினைவுல கூட இருக்காது. கடவுளால தான் இது நம்மளுக்கு கிடைச்சிச்சு, கடவுளை வேண்டினதுனால தான் இது நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறதையே மறந்து போயிடுறாங்க. இறைவன் கிட்ட வேண்டுதல் வேண்டுறதுக்கு 1-2 வேண்டுதலா இந்த காலத்தில் வச்சுருக்கோம், ஏகப்பட்ட வேண்டுதல் வச்சுருக்கோம். அதில் மெயினாக பணத்தை தாண்டி எக்கச்சக்க வேண்டுதல்கள் நம்மளோட மனசுல இருக்கும். இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வராரு அப்படின்னா டக்குன்னு கேட்குற மாதிரி ஏதாவது வேண்டுதல் இருக்கா? அந்த டைம்ல நம்மளோட வேண்டுதலை கடவுள்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஏகப்பட்ட வேண்டுதல்கள் நம்மளோட மனசுல இருக்கும். இதெல்லாம் தாண்டி கடவுள் இப்போ நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால பேச முடியுமா? அந்த உள்ளம் அப்படிங்கிறது உருகும். உள்ளம் உருகி நாவில் வரக்கூடிய வார்த்தையை தடுத்து விடும். கடவுள் நேர்ல வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. கோவிலுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தானே கடவுளை நம்ம நாடி போறோம். ஆனா கோவிலுக்கு போயிட்டு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவா யோசிச்சு பேசலாமா அப்படின்னா கூட முடியாது. அது ஏன் அப்படிங்கிறத என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவருக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா? கடவுளுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுத்தா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக அமையும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையில்லை அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் என்ன கொடுத்தாலும், கடவுள் நம்மளுக்கு எதை கொடுத்தாலும் மனதார ஏற்றுக்கணும். அந்த மாதிரி அக்செப்டன்ஸ், அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை வந்துடுச்சு அப்படின்னாலே போதும். நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதாகவே நடத்தி கொடுப்பார். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்மளாலேயே சொல்ல முடியாது. தெளிவாக எனக்கு இதுதான் வேணும், இது இருந்தால் வாழ்க்கையில் நான் எல்லா விதத்துலேயும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு விஷயம் உயர்வாக தெரிஞ்சால் நாளைக்கு அது தேவையில்லாத பொருளாக தெரியும். அடுத்த நாள் அடுத்த விஷயத்து மேலே நம்மளுக்கு ஈர்ப்பு இருக்கும். இந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது தான் மனிதனுடைய மனநிலை. அந்த மனநிலைக்கு உகந்தது எதுவோ அது கடவுளுக்கு தெரியும். அது நிச்சயமா நம்மளை வந்து சேரும். நம்மளுக்கு இந்த காலம் மட்டும்தான் தெரியும், ஆனா இறைவனுக்கு எதிர்காலமும் தெரியும். அப்படிங்கிறதால தான் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவரால் உணர முடியும். இப்பவே நான் இதால கஷ்டப்படுவான், ஆனா எதிர்காலத்துல சுகப்படுவான் அப்படிங்கிறத இறைவன் உணர்ந்திருக்காரு. அவரால் மட்டும்தான் உணர முடியும். அதனாலதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைவனுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதும் தெரியும், அதை எப்ப தரணும் அப்படிங்கிறதும் தெளிவா தெரியும். இறைவன் கிட்ட வேண்டி கேட்க வேண்டிய ஒரு வரம் என்ன அப்படின்னா, நான் தவறான வழியில போகும்போது என்னை தடுத்து ஆட்கொண்டு உன்னுடைய அருள் புரிவாயா அப்படிங்கிற ஒரு வரத்தை மட்டும்தான் நம்ம கேட்கணும்.
கடவுள்கிட்ட இருந்து இந்த வரம் நம்மளுக்கு கிடைச்சாலே போதும், மீதி எல்லா வரத்தையும் கடவுளே நம்மளுக்கு வாரி வழங்கிடுவாரு. அதனால கடவுள்கிட்ட போய் நீ இதை செய் அதை செய், எனக்கு நீ இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதையுமே கேட்காதீங்க. கடவுளுக்கு தெரியும் நமக்கானது எது அப்படிங்கிறது. அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை வந்து சேர்ந்துரும். தீய எண்ணங்களோடு தீய வழியில் போகாம இருந்தாலே போதும். நல்ல எண்ணத்தோட நல்ல பழக்க வழக்கத்தோட வாழ்ந்து மறையணும். அடுத்தவங்க கெட்டு போனோம், அடுத்தவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை அபகரிக்கணும், இந்த மாதிரி தீய எண்ணங்கள் எப்போதும் நம்மளோட மனசுக்குள்ள வரக்கூடாது. நம்மளுடைய உழைப்பு மூலியமா என்னெல்லாம் நம்ம கிட்ட வந்து சேருதோ அதுதான் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். மற்றவங்க உழைப்பு மூலியமா வரக்கூடியது அது எதுவாக இருந்தாலும் சரி, அது நிரந்தரமற்றது. நிரந்தரமற்ற எதுவுமே கடவுள் நமக்கு கொடுத்தது கிடையாது. ஒன்று அபகரிக்கப்பட்டதா இருக்கும், அது தேவையில்லாத நேரத்தில் வந்து அடைந்த ஒன்றாக இருக்கும். அதனால இறை நம்பிக்கையோடு இறை வழிபாடு அப்படிங்கிறது இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்த மாதிரியெல்லாம் பக்தி செலுத்தணும், எந்த மாதிரி வேண்டுதல் வேண்டணும், எந்த மாதிரியெல்லாம் வேண்டக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த பதிவில் நான் குறிப்பிட்டிருக்கேன். அபிஷேக அலங்காரங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட வீட்டு முருகர் எவ்வளோ அழகாக காட்சி தராரு பாருங்க. முருகப்பெருமான் கூடவே வராகி அம்பாளுக்கும் அபிஷேக வழிபாடு பண்ணி பிரதிஷ்டை பண்ணிட்டேன். இரவு நேர ஹோரை பூஜை பண்ணதால ரொம்ப பிரகாசமா தெரிஞ்சாங்க. அந்த விளக்கோட ஒளியில வேலும் கந்தனும் வராகி அம்பாலும் ரொம்ப பிரகாசமா காட்சி கொடுத்தாங்க. இன்னைக்கு முருகப்பெருமானையும் வராகி அம்பாலையும் சேர்ந்தபடி நான் பிரதிஷ்டை பண்ணதால வராகி அம்பாளுடைய 108 போற்றி நான் சொல்லியிருந்தேன். அதோட வேல்மாறல் முழுக்க பாராயணம் பண்ணி முடிச்சேன். ஹோரை டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இரவு நேர ஹோரையில் தான் பூஜை வழிபாடு செஞ்சுருந்தேன். 8 மணிக்கு முன்னாடியே இந்த பூஜைக்கான தேவையான பொருட்கள், அபிஷேக பொருட்கள், பூஜை ஏற்பாடுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கிட்டேன். கரெக்டாக ஹோரை டைம் ஸ்டார்ட் ஆனதுமே அபிஷேக வழிபாடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அபிஷேக வழிபாடு அலங்காரம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்யறதுக்கே ஹோரை டைம் 1 hour கரெக்டாக இருந்தது. அரிபரியா எந்த வேலையும் நான் செய்யலை. முருகப்பெருமானுடைய முகமும் வராகி அம்பாளுடைய முகமும் அந்த டீட்டெயிலிங்கெல்லாம் நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு வேலைகளும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதனால டைம் போனதே தெரியல. 1 hour கிட்ட இந்த 3 விக்கிரகங்களுக்கு அபிஷேக வழிபாடு செஞ்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. வேல் முன்னாடியே வந்துடுச்சு அப்படிங்கிறதால வேலுக்கு முன்னாடியே அபிஷேக வழிபாடு செஞ்சு பிரதிஷ்டை பண்ணிட்டேன். இன்னைக்கு சிம்பிளா அபிஷேகம் மட்டும்தான் செஞ்சிருக்கேன். என்னோட வீட்டுக்கு வந்திருக்க வேல், முருகப்பெருமான், வராகி அம்பாளுடைய ஃபேஸ் டீட்டெயிலிங் எல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஷார்ட்ஸ் மூலயமாவும் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். அபிஷேக வழிபாடெல்லாம் சிம்பிளாக செய்கிறேன் அப்படின்னா அது வந்து ஷார்ட்ஸில் நான் கொடுத்துட்ருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு நிவேதனத்துக்காக கொய்யா பழம், வராகி அம்பாளுக்கு பிடிச்ச வெள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது, கற்கண்டு, விளாம்பழம்லாம் எடுத்து வச்சுருந்தேன். திரும்பி பார்த்தா கொய்யா பழத்தை காணும். எங்கடா போச்சு அப்படின்னா குட்டீஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து வராகி அம்பாளுடைய முகத்தை நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதனால அதுக்கும் வந்து பொட்டெல்லாம் வச்சுருக்கேன். முகம் அப்படி இருந்தது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா அந்த வால் மாதிரி கொஞ்சம் இருந்தது. அது அப்படியே ஃபீல் ஆச்சு எனக்கு. அதனால இன்னைக்கு பிரதிஷ்டை வேற பண்ணுறோமா, அதனால அந்த கிழங்குக்கும் பொட்டு வச்சிருக்கேன். அந்த கிழங்குக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு பூ அலங்காரம் பண்ணி தான் அம்பாளுக்கு முன்னாடி வச்சிருந்தேன். உங்களுக்கும் காட்டியிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு அது மாதிரி தோணுதான்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அதை பார்த்த உடனே அந்த மஞ்சள் குங்குமம் இடாத்துக்கு முன்னாடியே அந்த ஃபீல் எனக்கு இருந்தது. அம்பாளுடைய முகம் எனக்கு அப்படியே தெரிஞ்சது. அந்த உருவமும் அப்படியே இருந்தது. அதனால இந்த கிழங்கு மட்டும் செப்பரேட்டாக எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் மெயினாக வெற்றிலை தீபம் பற்றி சொல்லியிருக்கேன், இறை வழிபாடு பற்றி சொல்லியிருக்கேன், பக்தி பற்றி சொல்லியிருக்கேன், வேண்டுதல் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அபிஷேக வீடியோவும் அலங்கார வீடியோவும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். எந்த இடத்துலையும் நான் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். வெற்றிலை தீபம் பற்றி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கத்தோட நான் செஞ்சே காட்டியிருக்கேன். உப்பு தீபம் பற்றியும் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. அதோட வீடியோ நெக்ஸ்ட் விளாக்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன். வேல், முருகன், வராகி அம்பாள், இந்த பிரகாசத்தோடவே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் மேபி இந்த வீடியோவில் இருக்கலாம். கவின் தனு விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.